ஆப்ஷன் என்னன்னா திருமாவளவனுக்கு பதவி ஆசை. அதுக்குதான் ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கு வராரு. ஆனா திருமா திமுகவுக்கு வச்ச செக்கு தலைவரை தொடர்பு கொள்ளவே முடியல. அப்ப என்ன பார்லிமெண்ட்ல இருக்கிறாரு. இது எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா, அந்த முடிவுக்கு உள்நோக்கு கற்பிச்சவங்க யாரு, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எத்தனை பேருக்கு இருக்கு? திமுக கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்காது. அதை திருமாவளவன் முன்கூட்டியே கணிச்சிட்டார். அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில இருக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு லீடர் பேச முடியுமா? தலித் ஓட் பேங்க் நான் ஒரு பெரிய ஃபிக்ஷனை ஏற்படுத்துவேன், தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுத்துவேன். அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு மோசஸ் அவர்கள். வணக்கம் சார். தமிழக அரசியல்ல பல விஷயங்கள் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. அது முக்கியமா தொல் திருமாவளவன் அவர்களுடைய தமிழக அரசியல் வருகை, குறிப்பா காட்டுமன்னார் கோயில்ல வேட்பாளராக திருமாவளவன் அவர்கள் களமிறங்க போறதா பேசப்பட்டது. ஆனா திடீர் திருப்பமா அந்த தொகுதியில தாம் போட்டி போட இல்லைன்னு சொல்லியிருக்காரு. என்ன காரணம், பின்னணி என்ன சார்? அதாவது பொதுவாக தலைவர் எதற்காக போட்டி போடலை அப்படின்றத அவரே விளக்கி இருக்கிறார். ஆனால் தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறார்ல, அந்த முடிவை அது முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா அது பொது தளத்தில் எப்படி போர்ட்ரேட் பண்ணப்படுது, எப்படி விமர்சிக்கப்படுது, எவ்வளோ கொச்சையாக அதை விமர்சனம் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு கன்ஸ்பிரசி தியரியை உருவாக்குறாங்கல்ல, இதை உள்வாங்கி தான் தலைவர் இந்த முடிவு எடுத்திருக்கிறார். நீங்கள் பொதுவாக தலைவர் ஒரு பார்லிமெண்டேரியனாக தான் அவர் அதிக நாள் டிராவல் பண்ணியிருக்கிறார். சட்டசபையில் மங்களூரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுத்த 2.5 வருஷத்தில் ராஜினாமா பண்ணிட்டார். அதுக்கப்புறமா அவர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று உள்ளே போக முடியாத சூழல். நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து அவர் 10 வருடத்துக்கு மேலே பார்லிமெண்ட்டில் தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறார். பொதுவாக பார்லிமெண்ட்ன்றது வருஷத்துக்கு 3 முறை தான் கூடும். 3 முறை கூடும் பொழுதும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற சிறிய எண்ணிக்கை கொண்ட கட்சிகளுக்கு எவ்வளவு நேரம் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னா, அதிகபட்சம் 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் தான் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பல நேரங்களில் அது கூட கிடைக்காது. அப்போ பார்லிமெண்ட்ல போயிட்டு நம்மளால பெரிய விஷயத்தை நம்மளை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரச்சனைகளை, தலித் இஷ்யூஸை சரியா பேச முடியாத ஒரு சூழல் அங்கே நிலவுது. ஸோ தலைவர் விருப்பப்பட்டு ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கு வரலாம், சரி அடுத்த ஒரு 10 வருஷம் கட்சியை பலப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்றது ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ள வரலான்ற ஒரு முடிவு எடுக்கிறார். அதோட அந்த முடிவு எடுத்ததுக்கான இன்னொரு முக்கியமான சூழல் என்னன்னா, இங்க சனாதன சக்திகள் தமிழ்நாட்டில் வளரக்கூடிய அந்த சூழல். ஸோ அந்த பார்வையிலிருந்து இந்த முடிவு எடுத்தார். கட்சி வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற சன் பரிவார அமைப்புகளுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கிறத உணர்ந்து இந்த முடிவு எடுக்கிறார். அதுக்குதான் ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கு வராரு. ஆனா எடுத்த இந்த முடிவுக்கு என்ன விதமான நோக்கத்தை கற்பிக்கிறாங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விமர்சிக்கக்கூடியவங்கன்னு ஒரு செக்டார் இருக்காங்க. அவங்க விசிகா எல்லா இடங்களிலும் வெற்றி பெறணும், அதிக தொகுதியை கொடுங்க அப்படின்லாம் பேச மாட்டாங்க. இப்போ தலைவர் எடுத்த இந்த முடிவை அவங்க எப்படி அதுக்கு ஒரு கன்ஸ்பிரசி எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா, பாருங்க, ராம்விலாஸ் அத்வாலே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் பொழுது இங்க தொங்கு சட்டசபை அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு, எங்களால தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியலன்னா விஜயோட துணையோட நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்ற ஒரு நரேஷனை செட் பண்றாங்க. அவர் ஒரு அம்பேத்கர் மூவ்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆல் இண்டியா லீடர் அவரு. அப்போ தலைவர் திருமா சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்காது, குறிப்பா திமுக கட்சிக்கு தனிப்பெரும்பான்மையோட திமுக ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ இங்க தொங்கு சட்டசபை அமைஞ்சா தலைவர் திருமாவளவன் அதுல துணை முதலமைச்சர் பதவிக்காக ஆசைப்படுறாரு. அங்க கூட்டணியை ஒரு பவர் ஷேரிங்கை நோக்கி நகர்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு முடிவாக தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா போன்ற ஆட்கள் பலர், எங்க கட்சி விமர்சிக்கக்கூடியவங்க, எங்க ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து பேசக்கூடியவங்க சொல்லிக்கக்கூடியவங்க பலர் இந்த நரேஷனை செட் பண்றாங்க. இது எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா, இப்போ ஆல்ரெடி திமுக கூட்டணி நாங்கள் 200+ நாங்கள் வின் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முழக்கத்தோடு தான் நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். 200க்கும் மேல் அப்படின்றது தான் எங்களுடைய முழக்கமே. அப்போ கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர்
இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாருன்னா அப்ப கூட்டணி பலவீனம் அடைஞ்சிருக்குதுன்றத உணர்ந்தனால தான் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாடு அரசியல்ல போட்டி போறது மூலியமா கூட்டணிக்குள்ள என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? இல்ல அவர் திருமாவளவன் வந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறாரு ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த முடிவுக்கு இப்படி ஒரு கற்பிதம் தானே ஏற்படுத்தப்பட்டது பொதுத்தளத்துல. இங்க இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிக்கக்கூடியவங்க, அதிமுக கட்சியில் இருக்கிறவங்க, பாஜக இருக்கிறவங்க, RSS வந்து ஆதரிச்சு பேசக்கூடியவங்க, இவங்க எல்லாம் வந்து திரும்ப வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ் வந்திருக்கிறாரு, நாங்க ஆரோக்கியமா வரவேற்கிறோம், தமிழ்நாடு அரசியல் சூழல்ல வந்து ஒரு நல்ல இப்படி ஒரு இன்டெலெக்சுவல் லீடர் தேவைப்படுதீங்க மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு, இப்படி எதிர்மறை விமர்சனத்தோட நேர்மறையான விமர்சனங்கள் எங்க மேல வச்சாங்களா? கிடையாது. எப்படியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பயன்படுத்தி திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணுன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துறதுக்கு பல ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதுல த்ரூ விசிகா திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும்னு சொல்லிட்டு இது ஒரு கூர்மைப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுல பல நேரங்களில் முயற்சி நடந்திருக்குது. விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது முதல்ல போக்கஸ்டா எங்களை தான் அவங்க டார்கெட் பண்ணி பேசினாங்க. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூலமா திமுக கூட்டணியை பலவீனப்படுத்திட்டா ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த முடியும், அதே நேரத்தில் சனாதன எதிர்ப்பு அரசியல்ல ரொம்ப வீரியத்தோடு செயல்படக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வந்து காலி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலிருந்து தலைவர் எடுத்த முடிவுக்கு அப்படியே முரணான ஒரு நரேஷனை செட் பண்றாங்க. அப்ப இதை உணரக்கூடிய இடத்துல தான் நாங்க இருக்கிறோம். நீ என்ன வேணா பேசிட்டு சார், நரேஷன் செட் பண்றாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அந்த இந்துக்கு திருமாவளவன் அவர்கள் கொடுத்த பேட்டி என்ன சொல்றாரு அப்படின்னா, 2026 அப்புறம் திமுக எம்எல்ஏ வந்து பாஜக விலைக்கு வாங்க வாய்ப்பு இருக்கு, தமிழக சூழல் மாறும், அவரு தானே பேட்டி கொடுக்குறாரு. அதாவது ஒரு எம்எல்ஏவே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சூழலுக்கு பிஜேபி போகும் அப்படின்ற ப்ரிடிக்ட் பண்றது வேற. அது வந்து அது நடந்தது இல்லையா? இந்தியா முழுவதும் பாஜக வந்து பல இடங்கள்ல எப்படி ஆட்சி பிடிச்சாங்க. சிக்கிம் என்ற ஒரு மாநிலத்துல ஒரு இடத்துல கூட பிஜேபி வெற்றி பெறல. ஆனால் சிக்கிம் ஜனநாயக முன்னணின்ற ஒரு கட்சியை அவங்க விலைக்கு வாங்கி ஆட்சி அமைச்சாங்க. அது போன்ற சூழல், அது போல அட்டம்ப்ட் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாரு. அது வேற. ஆனா இந்த வேற பர்ஸ்பெக்டிவ் என்ன தெரியுமா? தொங்கு சட்டசபை அமையும், அதை திருமாவளவன் முன்கூட்டியே கணிச்சிட்டார். ராம்விலாஸ் அத்வாலே வந்து அதை தான் இங்க வந்து பேசிட்டு போயிருக்கிறார். அவர் ஒரு அம்பேத்கர் மூமெண்ட்டை சார்ந்தவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அம்பேத்கர் மூமெண்ட். ஸோ இங்க ஏதோ வந்து பிஹைண்ட் ஸ்கிரீன் ஏதோ ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. பாஜக ஆல்ரெடி பல இடங்களில் இவிஎம் டேம்பர் பண்ணி தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு யுக்தியை கையாண்டு இருக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, அதனால திருமாவளவன் இந்த முடிவு எடுத்திருக்கிறார். இப்படி ஒரு நரேஷனை உருவாக்கிட்டா இந்த கிரெடிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, திமுக தான் வரும்னு ஒரு கிரெடிபிலிட்டி நம்பி வாக்களிக்கக்கூடிய ஒரு செக்டர் இருக்காங்கல்ல, அந்த இடத்துல ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துன்ற இதை வந்து எங்க தலைவர் அதுக்கு வழிவகுத்துறக்கூடாதுன்றதுனால அவர் வந்து ஸ்ட்ராட்டஜியை மாத்திருக்கிறார். ஏன் இதுக்கு முன்பு வந்து தேர்தலில் போட்டிடுன்னு சொல்லிட்டு யாரும் பின்வாங்கினது கிடையாதா? உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2021 சீமான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எங்க போட்டிடுறாரோ நான் அங்கதான் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொடக்கு போட்டு சபதம் எடுத்துலாம் பேசினாரு. ஆனா அது நடந்ததா? அப்போ சரி, இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, மற்ற தலைவர்கள் அறிவிக்கிறாங்க பின்வாங்குறாங்க வேற. எப்பவுமே தமிழ்நாடு அரசியல்ல தவிர்க்க முடியாத சக்தி யாருன்னா திருமாவளவன் அவர்கள். அவரு வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுத்துட்டு அதுல இருந்து பின்வாங்கும் போது நம்ம கேள்வி வருது. இது பின்வாங்கிறதா நீங்க பார்க்காதீங்க. நாங்க ஒரு மாற்றத்தை நோக்கி, அதாவது எங்க கட்சியுடைய டெவலப் பண்ணோம், தலைவர் ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல கவனம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து நாங்க வந்து ஒரு விஷயத்தை வகுக்கிறோம். நாங்க வகுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு இப்படி ஒரு புரிதலை இந்த கூட்டம் உருவாக்கணுன்றது நாங்க ப்ரெடிக்ட் பண்ணல. ஆனா அப்படி ஒரு நரேஷனை செட் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல பரவாயில்ல, நீ என்ன வேணா பண்ணிக்கிட்டு போ, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், அதை தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு லீடர் பேச முடியுமா? பேச முடியாது. அப்போ நான் எடுத்த முடிவுக்கு பாதகமான ஒரு சமூகத்தை கருத்துருவாக்க தரத்துல ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா, அப்போ அதுல இருந்து பின்வாங்கிறது அந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்துறது தான் அறிவுபூர்வமான தலைவர் எடுக்கக்கூடிய ஒரு முடிவா இருக்கும். அப்போ இந்த இடத்துல இல்லைங்க நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நின்னாருன்னா அது என்னன்னா, மக்கள் கிட்ட போயிட்டு ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்குது, அதுக்குள்ள வேற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இப்ப தலைவர் இந்த விஷயத்துல வந்து பின்வாங்கினார்ன்றதை பாக்குறத விட ஸ்ட்ராட்டஜியை மாத்தி அமைச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான். இப்போ அடுத்து இந்த தேர்தல்லாம் என்ன, அடுத்த தேர்தல் அப்ப சூழல் என்ன ஏற்பட போதோ அப்போ வந்து முடிவெடுக்க போறாரு. அவர் உண்மையா ஆசைப்பட்டது என்னன்னா, நம்மளை தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய மக்களுக்கான வாய்ஸா இஸ்லாமியர்கள் பிரச்சனையோ தலித் பிரச்சனையோ இதையும் பார்லிமெண்ட்ல பேசுவதற்கான போதிய காலம் எங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. அப்போ ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல நம்ம கவனம் செலுத்தணும். அவர் இது வரைக்கும் வந்து ஒரு 5 வருஷம் முழுமையா ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல முழுமையா ஒரு எம்எல்ஏவா இருந்தது கிடையாது. அப்போ அடுத்த ஒரு 10 வருஷம், ஒரு 70 வயசு தலைவருக்கு அடுத்த 10 வருஷம் நீங்க கூட்டி பார்த்தா ஒரு 72 வயசு, அப்புறம் ஒரு 10 வருஷம் ஒரு 80 வயசு கிட்டத்தட்ட கிராஸ் பண்ணி போக போறாரு. அப்போ ஒரு மூத்த அரசியல்வாதியா தலைவர் தமிழ்நாட்டில்
அவர் அடைவதற்கு முன்பு, அதாவது நான் சொல்றது வந்துன்னா ரொம்ப ஒரு 80+ ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கல்ல கலைஞர் போல, அதுக்குள்ள ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல ஒரு பெரிய கவனம் செலுத்தணும், கட்சி அதுக்குள்ள டெவலப் பண்ணணும். இங்க சனாதன ஃபோர்ஸஸ் பெரிய லெவலில் டெவலப் ஆகாத அளவுக்கு நம்ம தடுத்து நிறுத்தணும்னா we need some charismatic face in state politics. அதுக்காக தலைவர் அந்த முடிவு எடுத்தார். முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா தானே தெரியுது இப்படி ஒரு யூகத்தை உருவாக்குவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கான விளக்கத்தை வந்து நேரலையில கொடுத்துருக்கலாம் இல்லையா? இந்த கடைசியா சந்திச்ச பிரஸ் மீட்ல அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காரு. இல்ல, அந்த விளக்கம்ங்கிறதே போட்டி போடவில்லைங்கிற விளக்கத்தோடு சேர்த்து கொடுக்குறாரு. இப்போ நரேசன் செட் ஆகும்போது அந்த நரேசனுக்கான விளக்கத்தை நேரில் கொடுத்துருந்தா இவ்வளவு சர்ச்சை வந்திருக்காது. இல்ல, எங்களுக்கு எதிராக பேசக்கூடியவங்க முன் வச்ச முதல் நரேஷன் என்னன்னா திருமாவளவனுக்கு பதவி ஆசை அப்படின்னாங்க. தலைவர் அதுக்கு அந்த இடத்துல பதில் கொடுக்குறாரு. முதல்ல நான் சட்டமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது முழு 5 ஆண்டு நிறைவு செய்யாம பாதிலேயே வந்து சோசியல் இஷ்யூக்காக ராஜினாமா பண்ணிட்டு தலைவர் வெளியே வர்றாரு. 2006 அதிமுக கிட்ட நாங்கள் 9 சீட்டு வாங்குறோம். தலைவர் தனக்குன்னு வாங்கின தொகுதியை கூட தான் கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்காக வந்து அதை விட்டு கொடுக்குறாரு. அவர் போட்டி போடலை, கண்டெஸ்ட் பண்ணல. அந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் நிற்கும் போது கூட தலைவர் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் தோற்று போனார். அப்போ தலைவர் எந்த இடத்துலையுமே பதவி ஆசை பிடிச்சி போயிட்டு நான் வந்து எனக்கு பதவி வேணும், நான் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்ற ஒரு செல்ஃபிஷ் மைண்டோட அவருடைய மொத்த அரசியல் வாழ்க்கையில் எங்கேயுமே அப்படி நடந்ததுன்னு கிடையாது. பாஜக வெளிப்படையா வந்து எங்க எம்பிங்க சென்ட்ரல் மினிஸ்டர் ஆஃபர் பண்ணாங்க, அதை கூட எங்க தலைவர் இக்னோர் தான் பண்ணார். அப்போ இதற்கான பதில தலைவர் சொல்லியிருக்கிறார். அப்ப ஏன் இந்த முடிவை எடுத்தேன்? அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, விசிகாக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, கூட்டணி பேசுறதுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. நாங்க வந்து எங்களுக்கு நீங்க எங்களுக்கு கேட்ட தொகுதியை கொடுக்கலன்னா எங்களுக்கு இதை விட அதிகமான தொகுதி கொடுக்கறதுக்கு அங்க பாரு டிவிக்கே இருக்கு, அதிமுக இருக்கு, நான் அங்க போயிடுவேன் அப்படின்ற அந்த மாதிரியான முடிவுகள் விடுதலை சிறுத்தைகள் என்னைக்குமே எடுத்தது கிடையாது. அதாவது இன்னொரு கட்சியை காட்டி எங்களுடைய பார்கெனிங் பவரை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணது கிடையாது. ஒருவேளை நீங்களுக்கு சீட்டு கொடுக்கலையா, நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் தனித்து நிற்போம், தலித் ஓட் பேங்கை நான் ஒரு பெரிய ஃபிக்ஷனை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பெரிய ஸ்பாய்லராக மாறுவோம், இப்படியே நாங்கள் எங்கேயுமே பண்ணது கிடையாது. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, இங்கே அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கு, மாநில கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கு, இந்த ஐடியாலஜிக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. யாரால? பிஜேபியால. அப்போ அந்த ஃபோர்ஸஸ் இங்கே எம்பவர் ஆகக்கூடாதுன்ற லார்ஜர் பர்ஸ்பெக்டிவ் இருந்து தான் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம். பல இடங்களில் நாங்கள் விலக்கி இருக்கிறோம். ஆனால் எங்கள் மேலே வந்து என்ன உருவாக்குறாங்க, கூட்டணிக்குள்ளவே இருந்துக்கிட்டு கூட்டணியை பலவீனப்படுத்துகிறார் திருமாவளவன் அப்படின்னு பேசுறாங்களா இல்லையா? அப்போ இந்த சூழலை நாங்கள் அப்படியே வளர விட்டோம்னா இது கூட்டணிக்கும் ஆபத்து. கூட்டணி பலவீனம் அடைஞ்சதுன்னா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளும் பலவீனம் அடையுது, திமுக கூட்டணி பலவீனம் அடையுதுங்க. அப்போ அதுல விடுதலை சிறுத்தைகள் மட்டும் வந்து பயன் அனுபவிக்குமா? அந்த பலவீனம் எங்களையும் தான் தாக்கும். நாங்க நிற்கக்கூடிய அந்த 8 தொகுதியில் அந்த தாக்கம் ஏற்படும். அப்போ இது வந்து தேவையில்லாத ஒரு சர்ச்சையை ஏற்படுத்த கூடாதுன்றதுனால தலைவர் வந்து இந்த பொதுவெளியில் என்ன பேசப்படுது அப்படின்னா, இப்ப பொதுவெளியும் தாண்டி ஆதவ அர்ஜுன் என்ன பேசுறாரு, எடப்பாடி என்ன பேசுறாரு அப்படின்னா, திமுக சைடுல இருந்து அதிகம் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. குறிப்பா வந்து உதயநிதிக்கு வந்து போட்டியா திரும்ப வந்துருவாரு, அதனாலதான் அந்த அழுத்தம் கொடுத்து அவரை பின்வாங்க வச்சிருக்காங்கன்னு கருத்து வருது. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து SDPI மாநாட்டில் கலந்துட்டு என்ன சொன்னாரு, இனி எந்த காலத்திலும் பாஜகவோடு நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாரு. அப்போ அவர் எந்த அழுத்தத்துல போய் திருப்பியும் போய் கூட்டணி வச்சாரு? எந்த கூட்டணியை வந்து பேசுறதுக்கான இடத்த டெல்லியை தேர்வு செஞ்சுட்டு முடிவை அங்கே எடுத்துட்டு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. அவங்க இவரெல்லாம் பேசலாமா? அச்சுறுத்துறாங்க, பயமுறுத்துறாங்கன்ட்டு. விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா விஜய் வந்து சுயமா முடிவெடுக்கக்கூடியவரா? இன்னைக்கு கூட ஏதாவது ஒரே ஒரு இஷ்யூக்கு பாஜக RSS அப்படின்னு பேரை சொல்லி அவர் விமர்சிச்சிருக்கிறாரா? எந்த இஷ்யூக்குமே வாய் திறக்காதவங்க, குறிப்பா பாஜகவை பார்த்து அப்படி பயந்து போயிட்டு அரசியல்ல ஒவ்வொரு விஷயத்துல பின்வாங்கக்கூடியவங்க, எங்களை வந்து திமுக வந்து மிரட்டிடுச்சு அப்படின்னு சொல்றதே எங்களுடைய தலைமையை கொச்சப்படுத்துறதுக்கான ஒரு அட்டெம்ப்ட் தான். அது இவரை பலவீனப்படுத்தணும். இப்போ ஒருவேளை இப்படி நாங்கள் நின்று இருந்தோம்னு வச்சுக்கலாம், இப்போ தலைவர் கண்டெஸ்ட் பண்றாருன்னா இதே ஆதவ அர்ஜுனாவோ இதே எடப்பாடி என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்க கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர் திருமாவளவன் அவரே வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு வந்திருக்கிறாரு, திமுக பெரும்பான்மை பெறாது அப்படின்னு இப்படி ஒரு நரேஷனை செட் பண்ணுவாங்கல்ல. அப்போ எப்படியா இருந்தாலும் அவங்க பேசக்கூடியவங்க தான். ஸோ அவங்கள பற்றி நாங்கள் அதில் வந்து அவங்க அரசியலுக்காக பேசுகிறாங்கன்னு நாங்கள் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் எங்களுடைய நோக்கம் என்னன்னா, திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை தொடர்ந்து வெளியிலிருந்து எடுக்கிறாங்க. எங்கள் தலைவருடைய முடிவை அவர் எந்த நோக்கத்துக்காக இந்த முடிவு எடுத்தாரோ அதை கொச்சப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அதனால தலைவர் அதை மாற்றி அமைச்சிருக்கிறார். இல்லை, குறிப்பாக நேரடியில் பேசும்போது திருமாவளவன் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தமிழ்நாட்டுடைய இந்த சமூக நீதி அரசியலை வந்து நீர்த்து போக செய்கிறாங்க, அதுக்காக நான் வந்து களத்துக்கு இறங்க வேண்டியது சொன்னவர், தமிழ்நாட்டு அரசியல் கவனம் செலுத்த வேண்டி இருக்குன்னு சொன்னவர் ஏன் பின்வாங்குறது? அப்போ அதுக்கப்புறமா அந்த சூழல் ஏற்படும்ல, பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டா அந்த சமூக நீதி இந்த அரசியலை வந்து நீர்த்து போக செய்ய சூழல் ஏற்படும்ல, அப்போ அவங்க இருக்கணும்ல தமிழ்நாட்டில். அதுக்கு முன்னாடி தேர்தல் நடக்கக்கூடிய இடத்துல திமுக கூட்டணி மேல இருக்கக்கூடிய அந்த கிரெடிபிலிட்டியை நாங்கள் தக்க வைக்கணும். நீங்க சொல்றது உண்மைதான்.
இப்போ நீங்க எந்த நோக்கத்துக்காக அவர் வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கு வந்தாரோ அது இப்போ நிறைவேறிடுச்சா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. நிறைவேறல தான். ஆனா அதோட ரொம்ப முக்கியமானது திமுக கூட்டணியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ உள்ள இடம் பெறுவது. அப்போ அந்த அந்த விஷயத்தையே நாங்க வந்து பறி கொடுத்துட்டு நாங்க இதை சாதிக்க முடியாது. நாங்க எதிர்பார்க்கல. எங்க தலைவர் எடுத்த இந்த முடிவுக்கு இப்படி ஒரு கன்ஸ்பிரசியை உருவாக்குவாங்க அப்படின்றத நாங்க ஃபோர்காஸ்ட் பண்ணல. ஆனா அப்படி ஒரு அரசியல் சூழலை அவங்க ஏற்படுத்திட்டாங்க. அதில் அவங்க வெற்றியும் பெறுவதற்கான சூழலை ஏற்படுத்துறாங்க. இன்டென்ஷனலா பல பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர் இது திமுகவுக்கு வச்ச செக்குன்னு பேசுறாங்க. இது வந்து திரும்ப வந்து திமுகவுக்கு வச்ச செக்கு, அவருக்கு கூட்டணியில வந்து தொகுதிகள் குறைச்சி கொடுத்துட்டாங்க, அதனால வந்து அவர் இந்த செக் வச்சிருக்கிறாரு, கண்டிப்பா தொங்கு சட்டசபை தான் அமையும், அவர் வந்து துணை முதலமைச்சரா ஆக போறது கன்ஃபார்ம்டு, இந்த மாதிரி ஒரு நரேஷனை செட் பண்றாங்க. இது உண்மையா? அது உண்மையா இருந்திருந்தா நாங்க கூட்டணிக்குள்ளேயே போயிருக்க மாட்டோம். எங்களுக்கு வந்து 8 தொகுதி இல்லை, எங்களுக்கு வந்து இதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு தொகுதியை எடப்பாடி கொடுத்துருப்பாரு. விஜய் கூட போயிருந்தா 234 பாதியை நாங்கள் நிற்கிறோன்னு வாங்கிட்டு வந்திருக்க முடியும். அப்போ எங்களுக்கு அந்த நம்பர்ஸ் மேட்ரு கிடையாது. நம்ம கூட்டணி எந்த நோக்கத்திற்காக இருக்கு, இப்போ லார்ஜர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து திங்க் பண்றோம். இங்க பிஜேபி வலிமை அடைந்தால், திராவிட அரசியல் நீர்த்து போனால் அது திமுகவுக்கு மட்டும் ஆபத்து கிடையாது. திராவிட அரசியல பேசக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகளும் தான். நாங்களும் வந்து திராவிட அரசியல் பேசக்கூடிய கட்சி தான். திராவிடம்ன்றது திமுகவுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு வந்து ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அது எங்களையும் தான் பலவீனப்படுத்தும். அப்போ விடுதலை இங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி வலிமை பெற்றால் விசிகாக்கு அந்த ஆபத்து இருக்கு, திமுக இருக்கிறதுனா விசிகாக்கு அந்த ஆபத்து இருக்கு. இதை உணர்ந்துதான் நாங்கள் அந்த முடிவு எடுக்கிறோம். அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் அரசியலுக்காக சொல்லக்கூடிய காரணங்கள், அதுல எதுலையும் லாஜிக் இருக்கிறதா நான் பார்க்கல. ஓகே சார், குறிப்பா வந்து இந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியில ஏன் வந்து விசிக வேட்பாளர் நிறுத்தாம ஏன் காங்கிரஸை சேர்ந்த ஜோதிமணி அவர்கள் நிறுத்தப்படணும் சார்? என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து கடந்த காலங்களில் இப்படி ஒரு முடிவு எடுத்த அனுபவம் இருக்குங்க எங்களுக்கு. அதாவது என்னன்னா 2001 அந்த அப்போ நடந்த சட்டமன்ற தேர்தலில், அப்போ அங்க அவினாசி தொகுதியில அங்க இருக்கக்கூடிய ஒரு எஸ்டிக்கு, அதுவும் அவங்க குறிப்பா அவங்க பெண், அவங்க கக்கன் மகள், ஆமா இல்ல அது ரெண்டாவது, அது ரெண்டாவது, அவங்க வந்து பழங்குடி இனத்தை சார்ந்த ஒருத்தருக்கு நாங்க கொடுக்கணும்னு எங்க தலைவர் முடிவு பண்ணி, அவங்க கட்சியில கிடையாது, ஆனா அவங்களை தேடி போய் தலைவர் அந்த தொகுதியை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கக்கனுடைய மகளுக்கு வந்து தலைவர் வந்து அவர் கேட்டு வாங்கின தொகுதி, இத்தனைக்கும் அது நான் நிக்க போறேன்னு கேட்டு வாங்கின தொகுதி, அதை வந்து கக்கனுடைய மகள் அவங்களுக்கு கொடுத்தாங்க. துணைவேந்தருக்கு எங்க தலைவர் வந்து சீட்டு கொடுத்துருக்கிறார். அவங்களாம் கட்சியில கிடையாது, மக்கள் நல கூட்டணியில ஜெயலலிதா எதிர்த்து கண்டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எங்க தலைவர் வந்து சீட்டு கொடுத்துருக்கிறார், வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். இப்ப இவங்கெல்லாம் என்னன்னா அவங்களுடைய சோசியல் கான்ட்ரிபியூஷனை அப்ரிசியேட் பண்ண விதமா கடந்த காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்குது. இது இப்பதான் புதுசா விசிக அந்த முடிவு எடுத்திருக்குதான்னு கேட்ட கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில தான் இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணோம், இளைய பெருமாளுடைய அவருடைய மகனுக்கு நாங்கள் அந்த வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு எடுத்திருக்கிறோம். இப்போ அவர் இளைய பெருமாள் யார், அவர் காங்கிரஸ்காரராக இருந்தா கூட இன்னைக்கு வந்து அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வருவதற்கு மிக முக்கிய காரணமா இருந்தவர். ஒரு பக்கம் எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு இங்க ஒரு மூவ்மெண்ட் நடக்குது. அன்புமணியோ ராமதாஸோ அந்த மூவ்மெண்ட்டுக்கு கையில் எடுத்தாங்க. இன்னைக்கும் அவங்க அந்த கருத்துல இருந்து மாறல. அட்ராசிட்டிஸ் ஆக்டை இருக்கக்கூடாது, அதை தூக்கி போடணும், நிறுத்தி போடணும், அந்த எக்ஸிக்யூட் பண்ணாதீங்கன்னு தான் அவங்க பேசுறாங்க. அப்படிப்பட்டவங்களை தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில சேர்த்து வச்சுட்டு இருக்காரு. ஆனா அவரு தான் வந்து அந்த ஆக்ட் வருவதற்கு மிக முக்கியமான காரணமா இருந்தவர். ஸோ அவரை கௌரவிக்கும் விதமா, அவருக்கு உயிரோடு இல்லை, இப்போ அவரை கௌரவிக்கும் விதமா அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தருக்கு, அவருடைய மகனுக்கு நாங்கள் இந்த சீட்டு கொடுத்துருக்குறோம். இது விசிக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி நாங்கள் எடுத்திருக்கிறோம் அந்த முடிவு. இது எங்களுக்கு புது முடிவு கிடையாது. ஆனால் தலைவர் அந்த முடிவு எடுத்திருக்கிறார். இல்லை சார், இப்போ விசிகா வாங்கினது 8 சீட்டு தான். 8 சீட்டுக்கு ஆல்ரெடி வந்து இது விசிகாக்குள்ள பல பேர் வந்து சீட்டு கேட்டு நெருக்கடி கொடுக்கறதா ஓப்பனா அறிவிச்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த 8 சீட்டை ஒரு சீட்டை வந்து மாற்று கட்சி கொடுக்குறது எப்படி சார் சரியா இருக்கும்? நீங்க மாற்று கட்சின்னு பார்க்காதீங்க. அதை நாங்க வந்து காங்கிரஸ்ல இருக்கிறாருன்றதுக்காக மட்டுமே கொடுத்துட்டுமா? அப்படி பார்த்தா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இப்ப வாய்ப்பு கிடைக்காதவங்க எங்க தலைவரோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா? அது வந்து மாற்று கட்சிக்காருக்கு கொடுத்தது கிடையாது. இளைய பெருமாளுடைய மகன் அவர் யாரு, அவர் தலித் எம்பவர்மெண்ட்ல அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு. காட்டுமன்னார் கோயில் தொகுதின்றது வந்து விசிகாவுடைய ஸ்ட்ரைக் ரேட்ல 100 இருக்கக்கூடிய இடம். அது கடந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்ற தொகுதி. அது கண்டிப்பா அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில யாருனாலும் ஜெயிப்பாங்க. அப்போ நாங்க 100% ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை தலித் எம்பவர்மெண்ட்டுக்காக பாடுபட்ட ஒருத்தருக்காக கொடுக்குறோம். அதை அந்த குடும்பத்தை சார்ந்து இது எவ்வளவு பெரிய விஷயம். இது மற்ற கட்சி யாருன்னா பண்ணியிருக்கிறாங்களா? சீமான் பாதிக்கு பாதி வந்து பெண்கள் நிறுத்துறாரு. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எத்தனை பேருக்கு இருக்கு? அப்போ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எங்க கட்சிக்கு இருக்கிற தொகுதி நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். அப்போ இது என்னன்னா விசிகா வந்து
ஏதோ வந்து வாயில மேடையில பேசிட்டு போற அமைப்பு கிடையாது. உண்மையிலே தலித் எம்பவர்மெண்ட்டுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணவங்கள நாங்க கௌரவிச்சிருக்கிறோம். இப்படி இந்த பாசிட்டிவ் அப்ரோச்ல பாருங்க. அது காங்கிரஸ்காரருக்கு நாங்க சீட்டு கொடுத்துட்டுன்னு சொல்றது பிசிகாக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து சீட்டு கேட்டு நிறைய போட்டி போடுறாங்க. கண்டிப்பா இப்ப அவங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் கொடுத்தா கூட மீண்டும் வந்து அந்த போட்டி வரும். அப்ப அதை வந்து சமாளிக்கிறது வேற ஒருத்தர் சீட்டு கொடுக்கறதா சொல்லப்பட்டது. இல்ல அப்படி கிடையாது. இப்போ பிசிகால இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருந்தா இன்னும் சீட்டு அது கிடைக்காதவங்க அதிருப்தியில் இருக்கக்கூடியவங்க பேசதான் போறாங்க. அது வேற விஷயம். அதை டேக்கிள் பண்றதுக்காக தலைவர் இப்படி மாத்தி விட்டாருன்னு சொல்ல முடியாது. அது அந்த பார்வையில நியாயம் கிடையாது. தலைவருக்கு இப்படி ஒரு விருப்பம் இருந்திருக்குது. கடந்த காலங்களில் நாங்கள் எல்லா பொது தேர்தலையுமே இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு தான். இதுல வேற ஒன்றும் பெரிய உள்நோக்கம் கிடையாது. வேற யாருக்கான ஒருத்தருக்கு கொடுத்துட்டாருன்னா இன்னும் 10 பேர் அதிருப்தியாகி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படின்னா இப்போ தலைவரை எடுத்து இந்த முடிவுக்கு உடனடியாக வந்து கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனால் சிந்தனை செல்வன் வந்து தலைவர் எடுக்கக்கூடிய இந்த முடிவுக்கு நாங்கள் எங்கள் முழு ஒத்துழைப்பை கொடுக்குறோம்ன்றாரு. அப்போ அக்ரஷனை வெளிப்படுத்தலையே, வேற யாருன்னா அக்ரஷனை வெளிப்படுத்தலையே. யாருக்கு இருந்தாலும் எங்க கட்சிக்குள்ள முரண்பாடு இருந்தாலும் தலைவர்கிட்ட பேசி நாங்கள் அதை தீர்த்துப்போம். தலைவர் ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்துட்டாரு அப்படின்னா அதுக்கு நாங்கள் வந்து இன்னொரு ஒரு உள்நோக்க கற்பிக்கிற பழக்கங்களுக்கு இல்லை. குறிப்பாக வந்து இப்போ காட்டுமன்னார் கோயிலில் போட்டி போடாத பின்வாங்கினதுக்கு வந்து இன்னொரு காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, திருமாவர்கள் ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ளே வர்றதை திமுக வந்து விரும்பலை அப்படின்னு ஒரு கருத்துமே இருக்குது சார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திமுக விரும்பலைன்றது முக்கியம் கிடையாது. எங்கள் தலைவர் விரும்பினார் ஸ்டேட் பாலிடிக்ஸ் வரணும்னு. எங்கள் தலைவர் விரும்பினார். விரும்பி எடுக்கப்பட்ட முடிவு தான் அது. ஏன்னா பார்லிமெண்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பில் நிறைய பேச முடியல, ஸ்டேட் பாலிடிக்ஸில் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது அப்படின்றதுனால அந்த முடிவு எடுத்தார். ஆனால் அந்த முடிவுக்கு உள்நோக்க கற்பிச்சவங்க திமுக கிடையாது. அந்த முடிவுக்கு உள்நோக்க கற்பிச்சவங்க யாரு? திமுக ஆட்சிக்கே வரக்கூடாது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி டெவலப் ஆகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க தான் அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கல. ஆனால் திருமாவளவன் அவர்கள் ஸ்டேட் பாலிடிக்ஸ் வரதை கூட அங்கீகரிச்சு கூட திமுக யாரும் பேசல, அப்போ எதிர்த்து பேசல. நீங்க இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல. அவர் ஏன் அவர் நாடாளுமன்ற உறுப்பினரா இன்னும் 3 வருடங்கள் இருக்குது. அவருடைய முடிவை மறுபரிசீலனை பண்ணணும். அவர் வருது வந்து சரியான இது முடிவு கிடையாது அப்படின்னு திமுக இருக்கிறவங்க யாராவது பவர்ல இருக்கக்கூடியவங்க யாராவது பேசினாங்களா? கிடையாது. அவங்க எதிர்த்தும் பேசல, ஆதரிச்சும் பேசல. அது ஏன்னா அது விசிகான்றது வந்து திமுகவுடைய சப்ஸ்டிடியூட் இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. நாங்க வேற கட்சி. எங்க தலைவர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அது அவர் எடுத்த முடிவுன்னு அவங்க பார்த்தாங்க. அந்த முடிவு தவறா வந்து சமூகத்துல பேசப்படும் பொழுது அதை மாற்றி அமைக்கிறார். அவ்வளவுதான். தலைவர் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கக்கூடியவருங்க. எல்லா விசிகால இருக்கக்கூடிய எல்லா கட்சி தொண்டர்களுக்குமே அந்த பவரை கன்சியூம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர். அவர் வந்து எந்த உள்நோக்கத்திலையும் எடுக்கல. முன்னாடி கொடுத்த எல்லாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருந்தாரோ அவங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படிங்க எல்லாரும் பவரை கன்சியூம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது. அப்போ கொடுத்தவங்களுக்கே திருப்பியும் ஒரு சீட்டு கொடுக்கணும் அப்படின்றது தலைவருடைய பார்வை கிடையாது. வன்னியரசு கொடுத்துருக்காரு. அவரு சமூக நீதி பார்வையிலிருந்து எடுத்த முடிவு அது. புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வன்னியரசனை வந்து வன்னியரசனை வந்து மற்ற பொலிட்டிஷியன்ஸ் மாதிரி நீங்க வந்து பார்க்க முடியாது. இப்போ சீமான் வந்து ஆமக்கறி கதை AK-47 கட்டினா ஒரு ஈழப்பெண்ணை தான் நான் கட்டுவேன்னு சொன்னாரு. கடைசியில் என்ன பண்ணாரு? அவரு பிரபாகரனை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தூக்கிலிடணும்னு சொன்ன ஜெயலலிதா அந்த நேரத்தில் சபாநாயகராக இருந்தது யாரு? அவங்க வீட்டில் தான் போய் பொண்ணு எடுத்தார். அப்போ அந்த ஈழ பிரச்சனைகளை வந்து அரசியலுக்காகவோ வேற ஒரு விஷயத்துக்காகலாம் வந்து மடைமாத்தி பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி கிடையாது. 2 நாட்டுடைய இராணுவத்தை மீறி இலங்கைக்கு போயிட்டு உச்சத்தில் அந்த போர் நடந்துட்டு இருந்த சூழ்நிலையில அதை வந்து படம் பிடிச்சு ஆவணப்படுத்தி கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணவர் அண்ணன் வன்னியரசு அவர்கள். கடந்த முறை தோர்த்துட்டா கூட பொதுத்தளத்துல அவர் வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தார். எங்கேயுமே அவர் குறைச்சிக்கல. அவர் வந்து ஒரு கிரெடிபிலிட்டியை பெற்ற ஒரு லீடரா இருக்கிறார். அவர் கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல, பெரும்பான்மையானவர்கள் வந்து நான் தலித்ஸ் தான். அவருக்கு எலெக்ஷன் ஒர்க் பார்க்கக்கூடியவங்க முஸ்லிம்ஸ், நான் தலித்ஸ் ஏகப்பட்ட பேர் அவரோடு இருக்கிறாங்க. ஏன்? அவருடைய அரசியல் மேல, அவருடைய அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை எந்த இடத்துலையுமே தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. விசிக முன்னெடுத்த நீங்க எல்லா ஆர்ப்பாட்டம் போராட்டத்தையும் நீங்க பட்டியலிட்டு பாருங்க, அதுல ஃப்ரண்ட் லைன்ல இருப்பார். எல்லா பிரச்சனைக்குமே குரல் கொடுத்திருக்கிறார். அவரு கடந்த முறை வானூரில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், ஆனா தேர்தலில் நான் தோற்றுட்டேன்றதுனால பின்வாங்கல. சமூக தளத்துல கருத்துருவாக்க தள அரசியல்ல தொடர்ந்து தன்னை நீரோட்டமா வச்சுட்டு இருக்கிறார். ஈழ அரசியலுக்குள்ள அவ்வளவு உண்மையா இருந்த ஒரு லீடர். எங்க தலைவர் வந்து அவருடைய புக்கு நூல் வெளியீட்டு விழால ஒரு இடத்துல சொன்ன ஒரு நிகழ்வு, பர்சனலா வந்து தலைவர் பிரபாகரன் அவர்களே எங்களுக்கு தலைவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், உங்களுக்கு கூட்டணியில நீங்க போட்டியிடக்கூடிய சீட்டு எண்ணிக்கையில உங்களுக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா ஒரு தொகுதியை வந்து வன்னியரசுக்கு கொடுங்க, அவர் சட்டமன்றத்துக்கு போகணும். இது தலைவர் பிரபாகரன் அவர்களே வந்து எங்க தலைவர்கிட்ட சொன்னதா எங்க தலைவர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து
ஒன்றிய அரசு விமர்சித்து ஒரு புக்கு ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த புத்தக வெளியீட்டு விழால வந்து பேசினார். இது நாங்கள் கேட்டோம். அப்போது தலைவர் வன்னியரசன்ன்றது வந்து அவர் கடந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருந்தா கூட அவர் கட்சியுடைய ஆக்டிவிட்டீஸ்லையும் சரி மற்ற எல்லா சோஷியல் இஷ்யூஸ்லையும் சரி ஆக்டிவாக இருந்தால், ஒரு பிரச்சனைக்கு ஒன்று உண்மையாக இருந்தால், திண்டிவனத்தில் அவர் போட்டிடுறாரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அவ்வளோ உண்மையாக இருக்கக்கூடிய ஆள், அந்த கிரெடிபிலிட்டியை பெற்ற ஒரு ஆள், எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாரு அப்படின்னு மக்கள் நம்பக்கூடிய அளவுக்கு தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா ஒரு கிரெடிபிலிட்டி பெற்றிருக்கிறார். அதனால அவருக்கு போட்டியிடுவதற்கான மறுவாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் பொதுச் செயலாளர்ன்றதுனால அது வந்து ஹைரார்கியில் அவருக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு, கொடுத்தாங்க. மற்றவர் எல்லாரும் நீங்க பட்டியை எடுத்து பாருங்க, எல்லாருமே தலைவருக்காக வந்து கட்சியில் வந்து உழைச்சவங்க, தலைவருக்காக சிறை சென்றவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல இருந்து அவங்களுக்கு அந்த கொடுத்துருக்கிறார். எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து ஏன் வந்து இவங்களுக்கு திமுக ஆதரவு எம்எல்ஏக்களா இருக்கிறாங்க, அதனாலதான் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலன்னு பேசக்கூடியவங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கூடுதலா எண்ணிக்கையில் சீட்டு கொடுங்க, பொது தொகுதி எக்ஸ்ட்ரா கொடுங்க, அந்த கட்சியில நிறைய நான் தலித்ஸ் இருக்கிறாங்க, இப்படிலாம் யாரும் பேச மாட்டாங்க. எந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய எம்எல்ஏக்கள் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு நீங்க ஏதாவது ஒரு நிகழ்வு சொல்லுங்க. 12 மணி நேரம் வந்து சட்ட திருத்த மசோதா கொண்டு வராங்க, தலைவரை வந்து தொடர்பு கொள்ளவே முடியல. அப்ப ஏன்னா பார்லிமெண்ட்ல இருக்கிறார் அவர். ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த இந்த 4 பேருமே எடுத்த முடிவு என்ன தெரியுமா, நம்ம இந்த இடத்துல வெளிநடப்பு செய்யலைன்னா தான் தலைவர் நம்மளை தப்பா நினைப்பார், நம்ம வெளிநடப்பு செய்யணும் வெளியில வந்தாங்க. வேங்கவேல் பிரச்சனையில அண்ணன் SS பாலாஜி அவர்களும் அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்களும் களத்துக்கு போயிட்டு ஆய்வு மேற்கொண்டு ரிப்போர்ட் கொண்டு வந்து சப்மிட் பண்ணாங்க. நான் என்ன கேட்கிறேன், அதிமுகல வந்து தனித்தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இல்லையா? பாஜகல வந்து தனியா SC விங்குன்னு ஒரு விங்கு வச்சிருக்காங்க, ஏன் இவங்க யாரும் ஃபீல்டுக்கு போல? நாகப்பட்டினத்துல தலைவர் பிறந்தநாள் முன்னிட்டு ஏற்றப்பட்ட கொடி கம்பத்தை காவல்துறையை அறுத்தெடுத்துட்டாங்க. ஒரு நாள் வந்து ஆளுநர் ஷானவாசன் அவருடைய தலைமையில நாகப்பட்டினத்துடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை போராட்டம், ஃபீல்டுல இருந்து போராடினாங்களா இல்லையா? பெல்ட் பகுதியில் பல பேருக்கு வந்து பட்டா கிடைக்காம இருந்தது, எத்தனையோ வருஷமா வந்து பட்டா இஷ்யூ அங்க வந்து சரி பண்ண முடியாம இருந்தது. அண்ட் SS பாலாஜி அவர்கள் எடுத்த முயற்சியில நான் தலித் அதில் எத்தனை பேர் வந்து பட்டா கிடைச்சது தெரியுமா? ஏன் நீங்கள் காலை உணவு திட்டம் இருக்க, அது முதல்ல வந்து செக்ரட்டரியேட்டில் பேசினது, சட்டசபையில் பேசினது அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் தான். அதுக்கப்புறமா தான் அதுக்கு வேற ஒரு வடிவம் கிடைச்சது. பல பிரச்சனைகள் எங்களால் இது வந்து பல இஷ்யூஸ் எங்களால் பட்டியலிட முடியும். இப்போது நாங்கள் எங்கேயுமே வந்து திமுகக்கு இந்த பிரச்சனையில் வந்து இவங்க ஈல்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லுங்கள். அப்படி எதுவுமே கிடையாது. அது சும்மா வேணா இவங்க ஒரு நரேஷனை செட் பண்ணுறது, திமுக தான் வந்து கேண்டிடேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, திமுக தான் வந்து விசிகாவை ஆப்ரேட் பண்ணுது, இதுதான் சொல்லணும். த்ரூ விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியை பலவீனப்படுத்தக்கூடிய முயற்சி இது. ஓகே சார், அது தொடர்ந்து அவங்க அந்த முயற்சி அது இந்த முறையும் வந்து பலிக்கலன்ற வைத்தறிச்சலில் பேசுகிறாங்க. ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயன் நமக்கு நன்றி சார். நன்றி.